தந்தை முதல் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூயாவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் காலை நேரத்தை உங்களோடு உரைத்தாக்கிக் கொள்கிறேன். சுத்தமான கல்வாரி வரைக்கும் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். எங்கள் குற்றப்பொழிகளை எங்களிடமிருந்து அகற்றி எங்களை மன்னித்தருளும் என்று சொல்லி யோசேப்புடைய சகோதரர்கள் அவரிடத்திலே மன்றாடும் பொழுது அவர் தன்னுடைய சகோதரர்களுடைய குற்றப்பொழிகளை எல்லாம் மன்னித்துள்ளார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை நன்மையாக எனக்கு மாற்றினார் என்று தன்னுடைய சகோதரர்களிடத்தில் அவர் கடவுளின் மேன்மையை, கடவுள் நமக்கு விளங்குகின்ற நன்மைத்தனத்தை நிறைவாய் எடுத்து சொல்வதை இன்றைக்கு முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தன் சகோதரர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு மிதியானியர்களிடம் அவரை விற்றுவிட்ட நிலையில் கடவுள் அவரை பார்வோனுக்கு அடுத்த நிலை வரைக்கும் அவரை உயர்த்தினார். கானான் தேசத்திலே பஞ்சம் ஏற்படுகிற பொழுது தன்னுடைய சகோதரரை சந்திக்க நேரிடுகிறது. அனைத்து ஆறுதலையும் அனைத்து நன்மைத்தனங்களையும் அவர் நிறைவாக வெளிப்படுத்துகிற பொழுது இந்த வார்த்தையை தன்னுடைய சகோதரர் மத்தியிலே அவர்கள் உரைக்கிறார்கள். அவரும் கடவுளின் எண்ணத்தை, கடவுளின் சிந்தனையை கொண்டவராய், கடவுளில் தனக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைத்தனத்தினுடைய வெளிப்பாடாக தன்னுடைய சகோதரனுடைய குற்றப்பொழியை மன்னிப்பதை மாற்றோம். இந்த ஒரு பண்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் நமக்கு அழைப்பை தருகிறார். இன்றைக்கு நற்செய்தி வாசகமும் நமக்கு ஆழமாக இந்த வாழ்க்கையுடைய படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தருவதாக அமைந்திருக்கிறது. எனவே என்னுடைய சகோதர சகோதரிகளே, அதிகாலை திருப்பணிகளை கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த நாள் முழுவதுமாக இந்த ஒரு சிந்தனை கூட்டத்தை உள்ளத்தில் சுமந்து கொள்வோம். நாம் நம்மீது இருக்கக்கூடிய அனைத்து குற்றப்பொழிகளை யாரிடமிருந்து நாம் மன்னிப்பை பெற வேண்டும் என்று விரும்புகிறோமோ, யாரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோமோ அவர்களிடமிருந்து இந்த ஒரு வாழ்வின் பண்பை, கடவுளின் பண்பை நாம் பெற்று பிறரோடு பகிர்ந்து கொள்ள இந்த திருப்பலிகளை நாம் நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியில் ஜெயசுதாசனுடைய ஆண்களை மாற்றியாகவும் சிசுமைகளை அவர்கள் விரைவில் அச்சுதம் பெற வேண்டும் என்று ஜெபிப்போம். ஜோசப் டாக்டர் ராஜன் குடும்பத்திற்கு செல்லாமல் நன்றியாகும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உள்ள கருத்துவம் வாழவும், குடும்பத் தலைவர் குடும்பத் தலைவரை உள்ள மனையை வேண்டிக் கொள்வோம். தாமசுதானந்தம் அவருடைய ஆண்களை மாற்றியாகவும், குடும்பத்தில் வரைந்த அனைத்து ஆண்மாக்களை பார்த்ததற்காகவும், யார் அணியாத ஆண்மாக்களை பார்த்ததற்காகவும் ஜெபிப்போம். அமல் பீராயன் பவியுலா சாமி ஜாஸ்மின் ராபர்ட் ஜெரி சேவை விசித்தனுடைய ஆண்களை மாற்றினாகவும், குடும்பத்தில் வரைந்த அனைத்து ஆண்மாக்களை பார்த்ததற்காகவும், உத்தரகத்தலத்தில் ஆண்மாக்களை பார்த்ததற்காகவும் திருப்பலியை கொண்டாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு வரையை கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் பண்ணுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவாவின் சுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தினை கலக்கத்தில் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்கள் புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிற்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்துச் செல்வார். தொடக்க நூலிலிருந்து வாசனம். அதிகாரம் 49, இறைவசனங்கள் 29 முதல் 32 மற்றும் அதிகாரம் 50, இறைவசனங்கள் 15 முதல் 26 முடிய. அந்நாட்களில் யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்பட இருக்கிறேன். என்னை என் தந்தையுடன் இத்தியனான எப்ரோனின் நிலத்தில் உள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள். அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகே உள்ள மக்பேலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது. ஆபிரகாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர். அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன். அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றது. யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கிக் கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்துவிட்டதைக் கண்டு, யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழிவாங்குவார் என்று எண்ணினர். எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர், உன் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கு இழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்து விடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இப்பொழுது உன் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்த போது யோசேப்பு அழுதார். அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ்பணிந்து, நாங்கள் உன் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்களுடன் இதமாக பேசி வந்தார். யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர். யோசேப்பு 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எப்ராஹிமின் 3ஆம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மனாசேயின் மகன் மாகியின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம், நான் சாகும் வேளை வந்துவிட்டது, ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்துச் செல்வார் என்றார். மீண்டும் யோசேப்பு, கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி
இஸ்ரேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். யோசேப்பு தம் 110ஆம் வயதில் பிறந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. கடவுளை நாடி தேடுவோடு உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோடு உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளர் தன் தலைவரை விட பெரியவர் அல்ல.
சீடர் தம் குருவை போல பணியாளர் தம் தலைவரை போல அதுவே போதும். வீட்டு தலைமுறையை பேசுபொழி அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்கள். எனவே அவர்களை அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களை இருளில் சொல்லுவதை நீங்கள் ஒளியில் கொள்ளுங்கள். காதோடு காதாய் கொள்வதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவீர்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் வருபவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவை உடலையில் நரகத்தில் அழிக்க வல்லவர்களுக்கே அஞ்சு. காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் இருப்பதில்லையா? என்னும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையவிழார். உங்கள் தலைமுறையெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சார்கள். மக்கள் முன்னிலையில் ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் என்றார். ஆண்டவரின் தமிழ் வாக்கு. சகோதர சகோதரிகளை உங்களுடைய திருப்பதி எல்லா தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் என்றார்கள். ஆண்டவரே, உமது மாட்சிக்காக எங்களுக்கு காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவதாக விண்ணக வாழ்வுக்குரிய செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னே செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானவரே, என்றும் உள்ள எல்லாம் இறைவா, எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் நீக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் என்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுடன் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே பாலகர்களோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உங்கள் மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது:
ஆண்டவரே, மெய்யாகவே தூயவன், தூய்மை அனைத்திற்கும் போன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுகிறவாக. அவர் பாடுபடவுடன் கணித துமையை அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களை கழித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவரது அருமையின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நம்மை கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கள் உரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் கொண்டு கொள்வீங்களை தூயாமையால் கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகிற்கு வரவேற்கும் போது திரு அவை நினைவு கூர்ந்தர்கள். எங்கள் திருத்தந்தையின் பிரான்சிஸ், எங்கள் ஆய்வு கல்லணை சாமியானவை எல்லா திருநையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தீர்கள். உயிர்த்தெழுதல் நோக்குடன் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளை இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும் எங்கள் குடும்பங்களிலே இறங்கி வர ஒவ்வொருவரையும் சமூகத்தில் இறந்து யாரும் நினைவிடப்படாத ஒவ்வொரு அன்பாவையும் புத்திரிகை தளத்தில் இருந்து எல்லா மக்களையும் கொண்டவரை நீ நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். அனைவரும் மீதும் இறக்கமாய் கடவுளின் கனித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரவர்களே உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உணவை
காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாரா உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய எங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சமரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்து உங்களை வாழ்வளிப்பதாக. திருப்பதிக்கான ஜெபம். உயிருள்ள ஆலயங்களால் வாழ எம்மையழைக்கும் இறைவா, உமது மேலான நன்மைகளத்திற்காகவோ எப்பாளையங்கோட்டை மறைபடி களத்திற்காகவோ உம்மை போற்றுகிறோம். உமது வேண்டிய உடனிருப்பை மேலும் உணர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எம்மறை மாவட்ட ஆயர், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இணைந்து இந்த புனிதமான வரலாற்று நிகழ்வில் பங்கு பெற அருள் புரிந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். என் பேராலய வளர்ச்சியால் எங்கள் பங்கும் மறை மாவட்டமும் இறை நம்பிக்கையில் வளரவும் தலைமுறையாக பிள்ளைகளாக வாழவும் வர அருளும் உங்கள் வளர்ச்சியுடன்
எங்கள் அனைவருடைய உழைப்பும் ஜெபங்களும் எம் பேராலய பணிகள் முழுமை பெற உதவுவதாக. இத்திருப்பணிகளில் ஈடுபடும் திருப்பணி குழுவினர், கட்டிட வல்லுநர்கள், பணியாளர்கள், தாராளமாய் பொருளுதவி வழங்கிடும் உபகாரிகள் அனைவரையும் அவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். வல்லவனுக்கு இறைவா, இப்பேராலய திருப்பணியை அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் எங்கள் பாதுகாவலர் புதிய சவேரியாரின் அரவணைப்பிலும் உமது மேலான பராமரிப்பிலும் நம்பிக்கை வைத்து முழு மனதுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரை எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதித்து தூய ஆவியின் வல்லமையா வழிநடத்தும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீன்பழியும் கொடைகளை நாங்கள் இன்று பெற்றுக்கொள்ளும் உம்மை இடையராத புகழ்நீக்க உமர்கள் கருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேற்ற. பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே